சிவசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி அடுத்த நாள் செஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ண போகிறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இவனை போட்டு பார்ப்போமா? இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 கிடைக்குமா? எது கிடைக்குதுன்னு பார்த்துருவோமா? 1, 2, 3 இன்னும் ஸ்டக் ஆகுது. அட்ரா பையா முடிச்சு விடு. பாக்ஸ் கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. பாக்ஸு கிடச்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடிக்கிறதுக்கு வந்து என்னென்னா எலக்ட்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாக்ஸை தூக்கிடலாம். வா பில்ட்ரு போய்ட்டு கைஸ், பில்ட்ரு போய்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஓகே போமா மறுபடியும். இப்போ இவன் பக்கத்தில் இருக்கானா? இல்லை, ஈஸியாக இருக்கிறத நம்ம படித்து உங்களுக்கு ஏன்னா டைமிங் அதிகமாகக்கூடாது, அதனால் ஈஸியாக இருக்கிறத போடுவோம். நமக்காகவே வெளில வச்சுருக்கோம். இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 1, எங்கே தேவைப்படுது அங்கே அடிப்போம். இங்கேயும் கிடையாது. பாக்ஸு கிடச்சிருச்சு கைஸ். நமக்கு தேவை பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். 1, 2, 3, 4 காமனே தான் கைஸ் கிடைக்கிது. பில்ட்ரு எலிக்சர் ஓகே தேவைப்படலாம். அடுத்தது போவோம். வெளியில் வச்சுருக்கல, இங்கே போவோம். வெளியில் தான் வச்சுருக்கான். அப்போ வந்து 2, 2, 2, 2 ஏன்னா வந்து ஹைலி வந்து இது எங்கே இருக்கோ அங்கே போவோம் ஆர்க்கு. அதனால தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோ யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆள் தேவைப்படுது, இந்த இடத்துல ஆள் தேவைப்படுது. இவனை இருக்கிறது தான் போல், இவனையும் இருக்கிறது தான் போல், இவனையும் இருக்கிறது தான் போல். அப்போ தான் நமக்கு தேவை வந்து கிடைக்கும். பாருங்களேன், நம்ம வந்து 4 அடித்து 28% அடிச்சு போட்டு தான் க்ளைம் பண்ண முடியுது. பாருங்களேன், 1, 2 வாவ் ரேர் காய்ஸ், வாவ் எப்பிக் காய்ஸ். என்ன வருது? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். வாவ் கோப்ளின் கிங்கு ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க காய்ஸ். கோப்ளின் கிங்கு ஓகே செலக்ட் பண்ணிடுவோமா? எங்கே வைப்போம்? சென்டர் வேண்டாம், நமக்குன்னு டெக்கரேஷனுக்கும் ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே போயிடுவோம். டெக்கரேஷனு போடு. தலைவர் இருக்கான் அப்படின்ல காய்ஸ். லெஜெண்டரி டெக்கரேஷன் கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கிடச்சா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் காய்ஸ். உங்களுக்கு என்ன கிடச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 போடுவோம். ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு போக டக்குன்னு. இங்கே 1 இல்லை, இங்கே 1 கிடைக்காதா? சீக்கிரம் போட்டுவிடுங்க காய்ஸ், கிடைக்கட்டும். இன்னும் கிடைக்கல. இப்போ எங்கே இருக்குது இன்னொன்று? ஓ சென்ட்ரலில் இருக்கா? ஓகே அது கிடைச்சிடணும். சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது கைஸ். எப்படியோ நமக்கு வந்து இந்த வாரத்தை வந்து ஒரு டெக்கரேஷன் கிடச்சிருச்சு. டெக்கரேஷன் ஓகே கிடச்சிருச்சு. 33% அடிக்க வேண்டியது இருக்குது கைஸ். போனதில் எப்போ கிடச்சிது? வா ரேரு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ரிசர்ச் பர்சன் இது யூஸ் ஆகக்கூடியது தான். 12 எடுத்தாச்சு. இது வந்து நம்மளோட ஒரு பேஸு. இன்னொரு பேஸ் ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டேன். அது வந்து ஒரு 1 லட்சம் வந்து பில்ட்ரு எலிக்சர் கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அது முன்னாடி சொல்லிடுறேன். கொஞ்சம் ஆர்வப்பட்டு அட்டாக் போட்டுட்டேன். ஓகே கைஸ். ஐயோ இதில் வந்து ஒன்லி வந்து விசார்டு மட்டும் நம்மளுடைய இதுக்காக யூஸ் பண்ணது அது அப்படியே இருக்குது கைஸ். விசார்டு மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எடிட் பண்ணிடுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் எடிட் பண்ணிடுறேன். விசார்டு வச்சு அடிச்சு போப்போமா? ஓகே இங்கே பாருங்களா எலக்ட்ரோ விசார்டு நம்ம யூஸ் பண்ணுற சூப்பர் விசார்டில் நம்ம எத்தனை ஒன்றா இருக்கலாம்? நம்ம 25 இருக்குது. இறக்கிக்கிட்டே இருப்போம். போட்டு வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இதுலேயே கிளைம் ரிவார்டு 1 காய்ஸ். ரேர் ஓ எப்பிக்கு. வாவ் 2 எப்பிக் காய்ஸ். புக் ஆஃப் ஃபைட்டிங் போடு. பக்கா புக் ஆஃப் ஃபைட்டிங் என்னது? இது அப்டேட் பண்ணலாம் நம்ம. எது நினைக்கிறீங்க? இது புக் ஆஃப் ஃபைட்டிங் ஆச்சு கன்ஃபார்ம். புக் ஆஃப் ஃபைட்டிங், ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங்கா? புக் ஆஃப் ஃபைட்டிங் இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஓகே. அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சூப்பர் காய்ஸ், புக் ஆஃப் ஃபைட்டிங் கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் டிஃபென்ஸ்க்காக ஒன்று இறக்கிவிட்டு இங்கே இருக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டக்குன்னு இருக்கிறோம். வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து விடுங்க. ஐயோ தப்பாக நினைச்சிடாதீங்க கைஸ். ஓகேவா? நம்மகிட்ட பாக்ஸ் பொட்டி கிடச்சிருச்சு. எப்பிக்கில் புக் ஆஃப் ஃபைட்டிங். வா ஒரு ரேரு பாருங்கண்ணா. 2 எப்பிக்கு ஒரு ரேரு போடு. 674 சைன் வரி போடு. மாஸ்க் காட்டானுங்க கைஸ். புக் ஆஃப் ஃபைட்டிங் சேவ் ஆயிடுச்சு. புக் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று இருக்குது, புக் ஆஃப் ஃபீல்டிங் ஒன்று இருக்குது. பார்த்துங்க, மேஜிக் ஐட்டத்தில் சொல்லிக்கிறேன் நான். ஓகே இவன் அடிக்க முடியாது. ஒருவேளை 3 நான் க்ளைம் பண்ணிட்டணும். எனக்கு தெரிஞ்சு 12 க்ளைம் பண்ணி நினைக்கிறேன். வீடு பெருசாக போக வேண்டாம். இல்லை இன்னொன்று இருக்குது. இங்கே ஏதோ இருக்குது. இன்னும் ஒன்றும் இல்லை. என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க கைஸ். எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைபாக போட்டு விட்ருங்க. 3 தான் அங்கே இருக்குது. இன்னும் 1 எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. ஐயோ 3லேயுமே இல்லை. இன்னும் 1 எங்கே இருக்குது? தொட்டு விட பார்க்கலையே. எங்கே இருக்குது? முடியுமா முடியாதா?
போடு பாக்ஸை கெடு எலக்ட்ரோ விசாட். என்ன கிடைக்கும்? ஒன்று காமன் தாங்க. ஓ ரேரு எப்பிக் கிடைக்கும்னு நினச்சேன். லெஜெண்ட்ரி வரும்னு நினச்சேன். ஓகே 10 சும்முக்கு கிடச்சிச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நெப்ஸ் பெப்ஸ் வந்து அந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அது கொஞ்சம் ட்ரையாக போகும், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செஸ்ட்டில் என்ன கிடச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை பாய்.